ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சட்டம் ஒன்று இருந்தது. மாணவர்களில் யாராவது பொய் சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று. பொய் சொல்லுகின்ற பிள்ளைகளை கண்டுபிடித்து அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கையிலே பிரம்பினால் 7 அடிகள் அடிக்க வேண்டும் என்பது அந்த பள்ளிக்கூடத்தின் சட்டமாகும். அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையானவள் பொய் சொல்லிவிட்டால், அவள் பொய் சொன்னாள் என்று கண்டுபிடித்ததும் அந்த அசம்பிளியை கூட்டி மாணவர்களும் டீச்சர்ஸும் எல்லாரும் இருக்கும்போது அந்த பிள்ளையை நடுவிலே வர வைத்து, நீ பொய் சொன்னாய், ஆகவே நீ இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசிரியர் அவளுடைய கையிலே அடிப்பதற்கு பிரம்பை எடுத்தார். அப்படி எடுக்கும்போது அவருக்கும் மனதில்லை, ஏன்னா அது மிகவும் ஒரு சிறிய பிள்ளை. ஆனால் அந்த ஸ்கூல் சட்டத்திட்டத்தின்படி அந்த தண்டனையை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆகவே இவருக்கும் கஷ்டமாக இருந்தது. அந்த பிள்ளையும் பயந்து போய் வந்து நின்றாள். அந்த ஆசிரியர் கையை ஓங்கி அந்த பிரம்பினால் அவளுடைய உள்ளங்கையிலே ஒரு அடி அடித்தார். அடித்தவுடனே அந்த பிள்ளையால் அந்த வலியையும் தாங்க முடியவில்லை, அடியையும் தாங்க முடியவில்லை. வலியிலே மிகவும் கதறி அழுதாள். ஆகவே அந்த ஆசிரியருக்கு அதற்கு மேல் அவளை அடிப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. ஆனால் எப்படியாவது அந்த மீதி இருக்கிற 6 அடிகளையும் கொடுத்தாக வேண்டும். ஆகவே அவர் ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தார். அங்கே இருக்கிற மாணவர்களில் இவள் மீது இரக்கப்பட்டு யாராவது ஒருவர் முன்னால் வந்து 6 அடியையும் வாங்கி கொள்வீங்கன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். சப்தமில்லாமல் அமைதியாக இருந்தது. அவள் அழுத அழுகையை பார்த்து எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த அடியை வாங்குவதற்காக யாரும் முன்னுக்கு வரவில்லை. சற்று நேரம் அவர் டைம் கொடுத்து பார்த்தார். கடைசியாக ஜிம் என்கிற சிறு பையன் முன்னாலே வந்து, மீதி 6 அடியையும் நான் வாங்கி கொள்கிறேன் என்று அவளுடைய நிலைமையை பார்த்து, அவள் கதறினதை பார்த்து அவள் மேல் இரக்கமுற்று அந்த பையன் வந்து அந்த 6 அடிகளையும் வாங்கி அந்த வலியையும் அவன் தாங்கி கொண்டான். அந்த ஆசிரியருக்கும் இரக்கம் இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த தண்டனையை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த ஜிம் என்ற சிறு பையன் வந்து அந்த அடியை அவள் மேல் இரக்கமுற்று வாங்கி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆகவே இரக்கம் பாராட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்று லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் நல்ல சமாரியன் உவமையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடம் வந்து, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நியாயசாஸ்திரி என்று சொல்லும் பொழுது அவன் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்தவன். ஆகவே ஆண்டவர் அவனிடமே கேட்கின்றார், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அப்போ வசனம் 27 நாம் பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை நேசிக்க வேண்டும், நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இதிலே அடங்கியிருக்கிறது. அதன் பிறகு அவன் சரியான பதிலை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தன்னை நீதிமானாய் இருக்க காண்பிப்பதற்காக ஆண்டவரிடத்தில் எனக்கு பிறன் யார் என்று அவன் கேட்கின்றான். கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த நல்ல சமாரியன் உவமையை அந்த இடத்திலே அவர் கூறுகின்றார். திரும்ப அவனிடத்திலேயே அவர் சொல்றார், அந்த மூவர்களில் பிறன் யார் என்று இயேசு கேட்டதற்கு, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று நியாயசாஸ்திரி சொல்லுகிறான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், நீயும் போய் அந்தபடியே செய் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த உவமையை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக திருடன் அபகரித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆசாரியனும் லேவியனும் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சமாரியன் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவனாக இருக்கிறான் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் எல்லா விதமான பராமரிப்பையும் உடைய அன்பையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தந்து நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நாளில் நாங்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு உடைய கிருபையை தாரும். இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். முதலாவதாக திருடன் அபகரித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால்,
பிறனிடத்தில் இருப்பதெல்லாம் எனக்குரியதாக ஆக வேண்டும் என்பதே இவனுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும்போது கொள்ளையர்கள் அவனை வளைந்து கொண்டு அவனிடம் உள்ளதை எடுத்துக்கொண்டு அவனை அடித்து அவனை குற்றியூராக விட்டு சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எருசலேமானது கடல் பரப்புக்கு 2300 அடிக்கு மேலாக உள்ளது. எரிகோவை நம்ம பார்க்கும் பொழுது கடல் பரப்புக்கு 1300 அடி கீழாக எரிகோ உள்ளது. மேலே இருந்து அவன் கீழே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வழியில் நிறைய இந்த வளைவுகள்லாம் இருக்கிறதுனால திருடர்கள் அதிகமாக நடமாடும் இடம் என்று அதை பற்றி கூறப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த வழியில் போகும்போது ஒரு கூட்டமாக செல்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழிபோக்கனை நம்ம பார்க்கும் பொழுது அவன் தனிமையாக வந்ததினாலே அந்த கொள்ளையர்கள் மத்தியிலே அகப்பட்டு கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கும் பொழுது திருடுற மக்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது திருடன் கொள்ளையிடுகிற அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம நினச்சிக்கிடுறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறரிடம் உள்ள பணத்தை நாம் லஞ்சமாக பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் ஒரு கொள்ளையிடுதல் தான். ஒரு ஸ்கூலில் வேலை கிடைக்கணுனாலும் ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கணும் என்றாலும் அவங்கக்கிட்ட பணம் இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அவங்கக்கிட்ட இருந்து கடன் வாங்கியாவது கொடுக்குற அளவுக்கு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம். ஸோ இதுவும் ஒரு திருடுறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பிறருக்கு பதவி உயர்வு வரும், ஆனால் அதை நாம் அபகரித்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். பிறருடைய முயற்சியை நம்முடையதாக்குவதும் கொள்ளையாகும் என்று தான் நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய நம்ம கிராமங்களில் ஊர்ப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்துக்களை அபகரிப்பது, நிலத்தை அபகரிப்பது, இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்திலே நாமும் கொள்ளையிடுகின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த வழிபோக்கனை திருடர்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டது போல நாமும் மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அபகரித்தல்லையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம மற்றவங்களெல்லாம் அபகரித்து நம்ம வாழ்கிறது நல்லா தான் இருக்கும், நம்ம நிறைவோடு வாழ்கின்ற மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேறானது என்ன செய்யும், கீழே கரையானால் அரிக்கப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையும் அரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே நமக்குரியது போதுமானது அப்படின்னு சொல்லி வாழ்ந்தோம் என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இரண்டாவதாக ஆசாரியனும் லேவியனும் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இவர்களுடைய தன்மை என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது எனக்குரியது எனக்கே உரியது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தையில் இவங்க வாழ்கிறவங்க. இவர்கள் இருவரும் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியில் அந்த மனிதன் குற்றியராக இருப்பதை கண்டும் எந்த ஒரு இரக்க சிந்தையும் இல்லாமல் சென்று விட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் பிறருக்கு ஆண்டவருடைய வேத வசனத்தை போதிப்பவர்கள். பிறருக்கு இரக்கம் செய்யுங்கள், பிறருக்கு இரக்கம் பாராட்டுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்று இவர்கள் போதிப்பவர்கள். ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் எதுவும் செய்யாமல் விலகி போய்விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, லேவியராகமும் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிரேதம் கிடக்கிற இடத்துக்கு போனால் தான் அவங்க தீட்டுப்பட்டவங்க, அவங்க தங்களை சுத்திகரிக்கணும். அப்போ இவங்க இந்த இடத்துல வரும்போது அந்த வழிபோக்கனை பார்த்துட்டு இவன் செத்து போயிட்டான் அப்படின்னே அவங்க என்ன செய்துட்டாங்க, நினச்சிட்டாங்க. அவன் குற்றியூராக தான் கிடக்கிறான், ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு ஒரு சிகிச்சை கொடுத்து அவன் பிழைத்து கொள்வான். ஆனால் அவனுடைய பிழைப்பையோ எதையும் பற்றி அவர்கள் கவலைப்படாமல் அவர்கள் தங்களுடைய கடமையை மாத்திரம் நாம் நிறைவேற்றினால் போதும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே ஒரு இரக்கமில்லாதவர்களாக சென்று விட்டார்கள். இன்றும் கூட நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள் அநேகர் பார்த்திங்கன்னா நான் நன்றாக இருந்தால் போதும், ஒரு திருச்சபைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆயர் நான் நன்றா இருந்தால் போதும், எனக்கு வேண்டியது எனக்கு கிடைச்சா போதும், அப்படி உள்ள எண்ணத்தோடு இருக்கிற மக்களும் இன்று அதிகமான பேர் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த சபை மக்களுக்கு யாருக்கு என்ன தேவை, யார் தேவையில் இருக்காங்க, அவங்களுக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆசாரியனையும் லேவியனையும் மாறி என்னுடைய நேரம், என்னுடைய வேலை, என்னுடைய கடமை, என்னுடைய பணம் எல்லாம் எனக்கே உரியது, நானே வைத்து கொள்வேன் என்று இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததின் பிரகாரம் நாம் மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும்.
இது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் முக்கிய தேவையாக கருதப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களில் தேவையில் இருக்கிற மக்கள் உண்டு, இரக்கம் பாராட்ட வேண்டிய மக்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாகவும் சுயநலத்துடன் இல்லாதபடியும் நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, சமாரியன் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவனாக இருக்கிறான். எனக்குரியதெல்லாம் பிறருக்குரியது என்கிற அந்த தன்மை கொண்டவனாக இருந்தான். சமாரியன் ஒரு வேலை விஷயமாக தான் அவன் பிரயாணமாக போகிறான். அப்படி இருந்தும் அவன் அந்த வழியில் குற்றீராய் கிடைக்கிற மனிதனை காண்கின்றான். அவன் நிலைமையை பார்த்து மனதுருகின்றவனாக இருக்கின்றான். அவங்க 2 பேரும் பக்கமாய் விலகி போனாங்க. அவன் அருகில் வருகிறான். தன்னுடைய பிரயாணத்துக்காக வைத்திருந்த எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் காயங்களில் ஊற்றி காயங்களை கட்டவும் செய்கிறான். ஸோ இந்த விதமான வேலையெல்லாம் கூட அவன் செய்கிறான். இன்னும் தமது வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு எடுத்து சென்றது மட்டுமல்ல, கூட இருந்து அவனை பராமரிக்கவும் செய்கிறான். அவன் திரும்ப தன்னுடைய காரியங்களுக்காக போகும்போது அந்த சத்திரத்தான்கிட்ட சொல்கிறான், நீ இவனை கவனிச்சிக்க, கொஞ்சம் பணம் கொடுக்குறான். கொடுத்துட்டு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நான் திரும்பி வரும்போது உனக்கு நான் அந்த பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பாருங்கள், ஒரு மனிதநேயம் உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி இந்த மனிதநேயமானது மிகவும் குறைந்து வருகின்ற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? ஒரு மனிதர்களை ஒரு மிருகங்களை விட கேவலமாக நடத்துகின்ற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து வர்றோம். மனிதர்கள் மேல் ஒரு அன்பில்லாதவர்களாக, இரக்கம் இல்லாதவர்களாக, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்யாதவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, இரக்க குணம் உள்ளவனாக, அன்புள்ளவனாக, உதவி செய்பவனாக, தாழ்மை உள்ளம் கொண்டவனாக, தனக்குரியதை தியாகம் செய்கின்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த விதமான தன்மைகள் ஒருவேளை நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே இந்த விதமான தன்மைகளை, அந்த நல்ல சமாரியனிடத்தில் இருந்த அந்த தன்மைகளை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம். அந்த சமாரியனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் அந்த சத்திரக்காரனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். ஏன்னா அவங்ககிட்ட சொல்கிறான், நீ இவனுக்கு இன்னும் அதிகமாக பணம் தேவைப்பட்டால் நீ அவனை பராமரித்துக்கொள், நான் திரும்பி வரும்போது நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்பிக்கைக்குரியவனாக இந்த சமாரியனும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இவனுக்குள்ளே இருந்த அந்த தேவ அன்பு தான் இவனை இந்த விதமாக அவனை செயல்பட வைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒருவேளை எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் நாம் முதன்மையாக இருந்தாலும், நாம் எப்படி வாழ்ந்தோம், பிறருக்கு நாம் என்ன செய்தோம் என்கிறதை தான் ஆண்டவர் கவனிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே நம்ம பக்திக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த சமாரியனைப் போலவும் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த மூவரில் நான் யாரை போல இருக்கிறேன் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த நல்ல சமாரியனுக்கு இருந்த அந்த தன்மைகளை தாரும் என்று நம்ம கேட்போம். ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த இரக்கம் செய்தவனே பிறன் என்று கூறினான், அந்த நியாயசாஸ்திரி கூறுகின்றான். ஆகவே வழிப்போக்கனை போன்று அநேகர் தானாகவே தனக்கு பிரச்சனையை உண்டாக்கி, வாழ்க்கையில் கஷ்டங்களை உண்டாக்கி, வாழ வழி தெரியாமல் திகைத்து நிற்கும் மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆகவே தானாகவே தங்களுக்கு கஷ்டங்களை உண்டாக்கி கொண்டாலும் அந்த மக்களுக்கும் நாம் உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய பிறன் என்று நாம் பார்க்கிறோம். இன்று வாழ்வை வாழ முடியாமல், வழி தெரியாமல் திக்கற்று நிற்போருக்கு நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு நல்ல ஆலோசனைகளை கூறி உதவுவோம். முதட்டளவு நாம் சொல்லாதபடி நம்மால் இயன்றவற்றை அவர்களுக்கு செய்து, அவர்கள் மீது நாம் கரிசனை உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, நமது செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நமது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதை நமக்கென்று நாம் வைத்து கொள்ளாமல், தேவையில் இருக்கும் மக்களுக்கு நாம் அதை கொடுக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்லும். ஆண்டவர் வரும்பொழுது நம்முடைய கிரியைகளும் அவரோடு கூட வரும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கேற்ற பலனை அவர் கொண்டு வருவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நல்ல சமாரியனைப் போல வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் நல்ல சமாரியனை பற்றி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே
பாவம் என்னும் சேற்றில் விழுந்து குற்றியராக கிடைக்கின்ற எங்களையும் ஆண்டவரே, நீர் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர். நாங்களும் நல்லவர்களாக இரக்கமுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.